ஓலிகனம்மா. வணக்கம் வணக்கம். ம் எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானும் நல்லா இருக்கேன். ஓகே, என்ன பண்ணுறீங்க? காலையில் ஒரு ரொட்டீன் வேலை பார்க்க வேண்டியதுதான். கேஸ் நிமிஷம் வச்சுருக்கியா? ஆ, இன்னைக்கு என்ன வாரம் மம்மி? இன்னைக்கு சுக்கிரவாரம். வெள்ளிக்கிழமை இருந்தால வெள்ளிக்கிழமை சுக்கிரவாரம். தாரணேஷ் கிட்ட கேட்ட சொன்னேன்ல, என்னென்ன கிழமை என்னென்ன வாரம். அவனுக்கு அது சிலபஸில் இருக்கோ? ஆமாம் ஆமாம், அவனுக்குலாம் ஹிந்தி இருக்கு கட்டாயம். ஹிந்தியை திணிக்கக்கூடாதுன்னா, ஆனால் ஹிந்தியை ஒரு மொழி படமாக கொண்டாந்துட்டா. ஆமாம், நீங்கள் படிக்கல இருந்துச்சா? நீங்கள் படிக்கல இன்னொரு லாங்குவேஜ் என்ன இருந்துச்சு? ஹிந்தியாக இருந்துச்சு. ஹிந்தி மலையாளம். கேரளாவில் என்ன படித்தேன்? ஹிந்தி மலையாளம். ஓ, தண்ணியில் இது போடுறாங்க, சிரிஞ்சிருக்கும். இன்னமும் சிரிஞ்சிரும் தண்ணி குடிக்கிறீங்களா மம்மி? ஆமாம், அது வயிற்றுக்கு நல்லதான். நல்லதுங்கிறனால குடிக்க வேண்டியிருக்கு. வேற இந்த இதெல்லாம் போடுறாள் மம்மி, கொண்டக்கடலை சாதம், அதெல்லாம் ஒரு நாள் போடலாம்ல மம்மி? கொண்டக்கடலை சாதமா? அது என்ன புதுசாக இருக்கு? கொண்டக்கடலை சாதம்னு ஒன்று போடுறாள், அது நல்லா பசியாக இருக்கல. கொண்டக்கடலை சாதம் சாப்பிட்டோம்னா பசி இருக்காதாமே. யார் சொன்னாது? அந்த வீடியோவில் நேற்று ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேன். அதில் வந்து கொண்டக்கடலை சாதம்னு போடுறாள், நல்லா டேஸ்ட்டாக பிரியாணி மாதிரியே இருக்குது. கொண்டக்கடலை சாதம் பிரியாணின்னா அது நைஸாக இருக்கும். கொண்டக்கடலை சாதம்லாம் போட்டால் அது அப்படி கரண்டு முரட்டாவில் இருக்கும், கடிக்க வராது. இல்லையே, ஆனால் நல்லா இருக்குன்றாங்க. போட்டு பார்த்து சாப்பிட்டு பார்த்தா தெரியும். கொண்டக்கடலை சாதம்லாம் கடிக்கவே வராது. இப்போ என்னென்ன மிக்ஸ் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி அந்த சாதத்தை கொடுக்குறா. தெரியல. ஆமாம், கொண்டக்கடலை சாதம். இந்த வாழைப்பூ வச்சு பிரியாணி போடுறாங்க. வாழைப்பூ பிரியாணி, ஆனால் அதெல்லாம் நல்லாவே இருக்காது, கசந்து கிடக்கு. தெரியல, வாழைப்பூ பிரியாணி போடுறாங்க. வாழைப்பூ பிரியாணிலாம் கசந்து கிடக்கு. கசக்கெல்லாம் கசக்காது, ஆனால் பிரியாணிக்குள்ள தன்மையே போயிடும். பிரியாணிங்கிறது ஒரு நல்ல வாசமான பொருட்களை வச்சு நல்ல இதுவாக போடுறது. ஆனால் வாழைப்பூ பிரியாணி நிறைய பேர் போடுறாரு. நீங்கள் எந்த மாதிரி போட்டிருக்கீங்களா? ஏன்? எனக்கு அதெல்லாம் பிடிக்காது. நம்ம வீட்டில் யாரும் சாப்பிட மாட்டாங்க. ஓ, வாழைப்பூ பிரியாணிலாம் மாட்டா. என்ன இதை போய் போட்டிருக்கீ அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட மாட்டேன். அதுக்காக நம்ம அந்த இதெல்லாம் போடுறதில்ல. நம்ம வீட்டில் அதிகமாக சாப்பிட்றது என்ன, நம்ம இட்லி தோசை, சப்பாத்தி பூரி. அப்புறம் கூட கிடையாது. பொங்கல் கூட இந்த பச்சரிசி வாங்கி அப்படியே இருக்கு. இந்த பொங்கலுக்கு இருக்கும் போல பச்சரிசி, நல்ல பச்சரிசி, பொன்னி அரிசி. அப்புறம் இது தக்காளி சாதம், லெமன் சாதம், அதுவும் ரொம்ப ரேர் தான். ஆமாம், இதுதான் சாப்பிட்றோம். மதியமான முக்கால்வாசி குழம்பு சாதம், சாம்பார், ஒரு பொரியல். நமக்கு ரசம் விடவே விடாது வச்சோம்னால. மோர் ஊற்றிக்கிறோம். இந்த மணிமான ஒரு பையன், அவங்க அம்மாவும் மணிமான போடுறாங்க. அந்த அம்மா தினம் அந்த பையனுக்கு ரசம் தான் வச்சு விட்டுருது. பாதி நாள் சமைக்காது. இட்லி 3 இட்லியும் வாங்கிட்டு வந்து சாப்பிடுறாரு. அந்த அம்மா சமைக்காது. அது ரொம்ப இப்படி ஒல்லியா இருக்கும். காமிச்சிருக்கேன் பாருங்க. ஆமா ஆமா, அந்த அம்மா என்னைக்காவது சமைச்சா ரசம் ஏதாவது சும்மா இப்படி கையில அள்ளி வைக்கும் அந்த பையனுக்கு தொட்டுக்கிறது. ஓ, அதான் சொன்னீங்கல்ல, அந்த பையன் எப்போ இருந்தாலும் அவங்க அம்மா கொடுக்கறதான் சாப்பிடுவேன், அம்மா கொடுக்கறதான் சாப்பிடுவேன். இந்த வயசுலயும். ஆமா, அந்த அம்மாவுக்கு வயசு கூட இருக்கும் போல, ஆனா ரொம்ப லேட்டா பெற்றிருக்குமோ. அப்படியா? ஏஜ் டிஃபரன்ஸ் கூட இருக்க மாதிரி தெரியுது. அந்த அம்மா வந்து பாட்டி மாதிரில இருக்கு. பாட்டி மாதிரி இருக்கு, அவனுக்கு அம்மா மாதிரி இல்ல. பாட்டி மாதிரில இருக்கு. அப்படி இருக்கல, ஒருவேளை உண்மையான பாட்டியா இருக்குமோ? இல்ல அம்மான்னு சொல்றேன். அம்மான்னு தான் கூப்பிடுறானா? அப்ப லேட்டா பெற்றிருப்பா. ஒரு சில பிள்ளைய இது நம்ம அந்த பிள்ளைகளுக்கு அம்மா அந்த ரசம் வச்சு கொடுக்குறதா, எங்க அம்மா மிளகு ரசம் வச்சு கொடுக்குறதுன்னா ஐயா அவன் தூக்கு இருக்கே அந்த அம்மாவை. ஓ, அவங்க கையில எது பண்ணி சாப்பிட்டாலும் எங்க அம்மா கையில சாப்பிட்டா தாய் தான் ஃப்ரெண்ட்ஸ் அப்படியுமே பாரு. ஓ, தாய் அப்படி மதிக்கிறான். என் பிள்ளைலாம் நான் என்னதான் பண்ணி கொடுத்தாலும் என்னை அப்படிலாம் பெருமையா சொல்லாது. அப்படி வருது நமக்கு கஷ்டமா. ஓ, அவங்கள்ட்ட வீடியோ பார்த்தேன்.
ஒரு ஒரு விஷயம் நம்மளுக்கு கிடைக்காது அடுத்தவங்களுக்கு கிடைச்சா எப்படி அதுதான் பொறாமையா இப்போ நம்ம பஸ்ல உட்காந்துருக்கோம், ஒரு அம்மா வந்து ஒரு கூட்டிட்டு போறான்னு வச்சுங்க கார்ல, நம்மளுக்கு ஒரு ஃபீலிங் இருக்கும்ல, ஐயா நம்மளுக்கும் கார் இருந்தா நம்மளும் அழகா ஏறி போயிருக்கலாமே, நம்ம மட்டும் பஸ்ஸுக்காக உட்காந்துருக்கோமே அப்படின்னு ஃபீலிங் வரும்ல. அது மாதிரி ஒரு பொருள் இப்போ வந்து நம்ம தேடிக்கிட்டு இருக்கோம், ஒருத்தவங்களுக்கு ஒரு பொருள் கிடைச்சிருச்சு, எனக்கு கிடைச்சிருச்சு உனக்கு கிடைச்சிருச்சா அப்படின்னு கேட்குறான், எனக்கு கிடைக்கலடா இன்னும் அப்படின்னு சொல்லல. எப்படி இருக்கேன் மனுஷனுக்கு என்ன மனசுல நினைக்கிறேனோ அது அப்படியே நடந்தா சந்தோஷம். தேசமங்கர் கட்சியெல்லாம் மனித கடவுள்னு சொல்லும். எப்படி சொல்றீங்க? அந்த அம்மாவுக்குலாம் நோய் நொடியெல்லாம் வரவே வராது, அப்படி கரெக்டா இருக்கும். இந்நேரம்லாம் எந்திரிச்சு குளிச்சிரும், குளிச்சுட்டு வாசத்தொடிச்சு குளிச்சுட்டு இந்த இந்த காலை கடன்லாம் முடிச்சுட்டு எக்ஸசைஸ் வேற பண்ணும் இதுல உடம்புக்கு. எக்ஸசைஸ் வேற பண்ணிட்டு வாக்கிங் போயிட்டு அதுக்கப்புறம் வந்து சமையல் ஆரம்பிக்கும். எக்ஸசைஸ் பண்றதுக்கே பாதி எனர்ஜி போயிடும். தெரியல, அதெல்லாம் பண்றாங்க பண்ணுது பாத்துருக்கேன். இப்ப நம்ம காலையில எழுந்திரிக்கிறோம், எழுந்திரிச்சிட்டு இப்ப எக்ஸசைஸ் பண்ணோம்னா பாதி எனர்ஜி போயிடும், மீதி எனர்ஜிக்கு டீயை குடிச்சிட்டு திரும்ப போய் ரெஸ்ட் எடுப்போம் தானே எடுப்போம். சமைக்கிறதுக்கு வர மாட்டோம்ல, அவங்க ரெஸ்ட் எடுப்பா தெரியல. இல்ல அவங்க வந்து ஒரு சுறுசுறுப்புக்காக தான் எக்ஸசைஸே பண்றாங்க. ஆமா, ஆக்டிவா அப்படிங்கிறதுக்காக. நம்மளே நடந்தோம்னா நமக்கு அன்னைய பொழுது இடுப்பு நல்லா இருக்கும், சுறுசுறுப்பா இருக்கும், தூக்கம் வராது பகல்லையும் நடந்தோம்னா. ஆமா, நம்ம என்ன பெரிய கலெக்டரா என்னத்துக்கு சாதிக்க போறோம்ட்டுதான் நம்ம அதெல்லாம் செய்யறது இல்ல. ஆக்டிவா இருக்கணும்னு நினைச்சா கண்டிப்பா நடந்தோம்னா ஆக்டிவா இருக்கலாம். வாக்கிங் நடந்தாவே, ஏன்னா இடுப்பெல்லாம் நல்ல பலமா இருக்கும், இடுப்பெல்லாம் இதுவா இருக்கும், நமக்கு தூக்கம் வராது, சோர்ந்து போகாது, சோம்பேறித்தனம் இருக்காது, அந்த சோம்பேறித்தனமே இருக்காது. நீங்க இப்ப வேலைக்கு போறவங்கலாம் இது ஒரு 1/4 மணி நேரம் 1/2 மணி நேரம் நடந்துட்டு வந்து குளிச்சு முழிப்போ ஃப்ரெஷ்ஷா இருக்கும். நடக்கிறது என்ன நினைக்கிறது, நம்ம என்ன வீட்டுல என்னத்தை பண்றோம், எதுக்கு அதெல்லாம் அப்படின்ட்டுதான் சோம்பேறியாவே இருந்து வேலையை முடிச்சிட்டோம்னா செத்த படுப்போம் தூங்குவோம் அப்படின்னு நினைக்கிறது. ஆனா அப்படி இருக்கிறது அவங்க எல்லாம் போறாங்கல்ல தேசமங்க கட்சியில 10 மணிக்கெல்லாம் இங்க ஊரா எல்லா கோயிலுக்கும் போறாங்கப்பா. எந்த கோயில் இன்னைக்கு ஷூட்டிங்கோ அந்த கோயிலுக்கு போறாங்க. ஆமா, ஆனா அவங்களுக்கு இங்க இது வாய்ஸ் கொடுக்கறது தான் வேலையா இல்ல எடுத்துட்டு வந்து வாய்ஸ் கொடுப்பாங்கன்னு தெரியல. அது தெரியல. இப்ப தேசம் மங்கையர் கட்சி தான் வாய்ஸ் கொடுக்குறாங்க, ஆனா வந்து வீடியோ எடுக்கல அவங்க காட்டல இல்ல கோயில்ல காட்டல, சும்மா பேசுறது காட்டல, சும்மா கோயில தான் கட்டுவாங்க. ஃபர்ஸ்ட் சாமியை கட்டுவாங்க, அப்படியே புரகாரத்தை கட்டுவாங்க, அப்படியே மக்களுக்கு கட்டுவாங்க, வழிபடுறதை காட்டுவாங்க, தீபத்தை காட்டுவாங்க, அப்புறம் என்னென்ன சாமி இருக்குன்னு காட்டுவாங்க, அப்புறம் கோயிலோட சிறப்பம்சங்களை சொல்லுவாங்க. இதெல்லாம் இந்த கோயில் இங்க வீட்டு இருக்கிறது, இந்த அம்மன் இங்க வீட்டு இருக்கிறது, இவர் இங்க வீட்டு இருக்கிறாரு, ஸ்ரீரங்கநாதர் இங்க இருக்காரு, அவர்கிட்ட போனீங்கன்னா நல்ல புண்ணியங்கள் கிடைக்கும், நல்ல பலன்கள் கிடைக்கும்னு மக்கள் சொல்றாங்க, அப்படி இப்படின்னு நல்ல இதுவா சொல்லுவாங்க. அதுல வந்து அவங்க பேசுறதானே ரோல், அவங்க மூஞ்சியை கட்டலையே, வீடியோல வந்து மூஞ்சி கட்ட மாட்டாங்க. நல்ல பிள்ளைய, நல்ல கணவன், நல்ல இது வாழ்க்கை, அப்படியே நல்ல சூப்பர் வாழ்க்கை. அந்த மாதிரி இருந்தா நல்லா இருக்கும். எப்பயுமே ஒரே மாதிரி இருக்கும் உடம்பு. அந்தம்மா குண்டு ஆகாது, உள்ளி ஆகாது, ஒரே மாதிரி இருக்கும். அதை எப்படி நான் நினைப்பேன், நல்லா இருக்கும் உடம்பு. அது ஒரு சிலரால தான் அப்படி மெயின்டைன் பண்ண முடியுமா. நம்மளுக்கெல்லாம் ஒரு வேளை நல்லா சாப்பிட்டோம்னு வச்சுங்க, திடீர்னு ஆமா குண்டு ஒடிச்சிடுறோம். இல்ல ஒரு மாசமா நம்ம சென்னை பெங்களூர்ல போயிருக்கோம்னு வச்சுங்க, சாப்பிடவே இல்லைன்னு வச்சுங்க. இல்ல அதுக்கு அந்த அம்மா ஒரே மாதிரி பழக்க வழக்கம் வச்சுக்குது. டெய்லி சாப்பாடும் எந்த கெடுதலான சாப்பாடும் சாப்பிடுறது இல்ல, ஒரே மாதிரி வச்சுக்கிறாங்க. அதனால அதுக்கு அப்படி இருக்கு. அதே மாதிரி டயத்துக்கு சாப்பிடுவாங்களா மம்மி? அப்படித்தான் பொறுப்பு, டயத்துக்கு சாப்பிடுவாளா இல்ல ஸ்நாக்ஸ் எதுவும் வச்சிருப்பாங்களான்னு தெரியல பையில. அப்போ அந்த உடம்பு மெயின்டைன் பண்ணுறதும் கஷ்டம் தானே, எல்லா நேரத்துலையும் எல்லாராலையும் முடியாது. அந்த அடுப்பு எரியுது மம்மி. சாதம் போட்டிருக்கோம். இன்னைக்கு சமையல் மம்மி? இன்னைக்கு இது சவுச்சவு சாம்பார், அப்பளம் பொரிச்சுக்கலாம். இன்னைக்கு புரியல, தொட்டுக்கிறதுக்கா? சவுச்சவு சாம்பார், அப்பளமா முட்டையா? அப்பளமும் முட்டையும். எதுவும் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு முட்டை வேண்டாம் பார்ப்போம், முட்டை நிறைய கிடக்கு.
ம். ஏன் டசன் கணக்கில் வேண்டிங்களா? ஆமா. ம். உனக்கு அப்பளம் வேணுமா முட்டை வேணுமா? எனக்கு எதுவாக இருந்தாலும் ஓகே. எதாக இருந்தாலும் தொட்டுக்கிட்டு சாப்பிட வேண்டியதானே. ஆமா. ஆனா அவங்கள மாதிரிலாம் இருக்கணும் ஆசை எனக்கு. தேசம் இருக்குது. அவங்கள மாதிரிலாம் இருந்தா நல்லா இருக்கும். ஓ, அதுக்காக நீங்க எல்லா சந்தோஷமா அவங்க அனுபவிக்கிறாங்க. உடம்பு நல்லா இருந்ததே நம்ம அனுபவிக்க முடியும். ஆமா. ஃபர்ஸ்ட் பணம் காசு இருந்தா மட்டும் பத்தாது. எல்லா சந்தோஷத்தையும் நம்ம அனுபவிக்கிறோம்னா உடம்பு நல்லா இருக்கணும். உடம்பு ஆரோக்கியமா, உடம்பு எந்த நேரமும் ஆரோக்கியமா எல்லாத்தையும் அனுபவிக்கணும். அதுக்கு வந்து எல்லா நேரமும் ஆரோக்கியமா இருக்கிறதுனா அவங்களுக்கு இப்ப வயசு வந்த முடியாது நம்ம. இல்ல இப்ப 50 வயசானாலும் ஒண்ணும் பண்ணாது. அப்படியா? அவங்களுக்கு எல்லாம் வயசானாலும் ஒண்ணும் பண்ணாது. இப்ப நம்ம நார்மல் மனுஷனுக்கு எல்லாம் வயசாயிட்டா நேத்தெல்லாம் பாத்தீங்கன்னா நார்மல் மனுஷன் அவங்க வந்து தெய்வ பிறவி மாதிரிதான். அவங்க அம்மாவெல்லாம் வந்து தெய்வ பிறவி மாதிரிதான். தெய்வத்தோட அடுத்தபடி நம்ம எல்லாம் 2வது 3வது படி. அவங்க 3வது 4வது படி. நம்ம மனுஷன் தானே. ஆமா ஆமா. அவங்க வந்து முதப்படி. அதனால அவங்களுக்கு எல்லாம் வயசானாலும் ஒண்ணும் பண்ணாது. இப்படியே இருப்பா. ஓ, அவங்களுக்கு இந்த பூர்வ ஜென்ம பாவங்கள்லாம் இருக்காதா மம்மி? அதுதான் கிரகங்களே அமுங்கி போயிடுது அவங்களுக்கு எல்லாம். எப்படி கிரகங்களோட இது அந்த அளவுக்கு தெய்வ கடாட்சம் இருக்கு. அந்த அளவுக்கு அவங்களுக்கு தெய்வ கடாட்சம் இருக்கு. அதுதான் சொல்ல வந்தேனா, கிரகங்களோட இதே அமுங்கி போயிடுது அவங்களுக்கு எல்லாம். நம்மளுக்கு இப்ப பாத்தீங்கன்னா நமக்கெல்லாம் கிரகங்கள் லேசா இருந்தாவே அப்படி தூக்கி விட்டுருது. சந்திரன் 8ல வந்தாருன்னா அன்னைக்குதான் பெருசா இருக்கும். சந்திராஷ்டமத்தன்னைக்கு அன்னைக்குதான் சண்டை வரும், பெரிய இது கலவரம் நடக்கும், எல்லாம் நடக்கும். சந்திராஷ்டமத்தன்னைக்கெல்லாம் அவ்வளவு ஒண்ணுமே பண்றது இல்ல. நம்ம இப்ப ஏதாவது மாட்டிக்கிறோம்னு வச்சுங்க, என்னடா திடீர்னு நீங்க மாட்டிக்கிட்டோமேடா அப்படின்னு நினைச்சோம்னா அன்னைக்குதான் சந்திராஷ்டமமா இருக்கும். வண்டி பஞ்சர் ஆகும், வண்டி நிக்க இடையில என்னடா திடீர்னு வண்டி சந்திராஷ்டமம் தனிக்குதான். ஒண்ணு நான் யார்கிட்டையும் வாட்ஸ்அப் பேசுவேன், இல்ல எனக்கு அவங்க என்கிட்ட வாட்ஸ்அப் பேசுவாங்க. ஓ, ஆனா வந்து நம்ம டிவில பாத்துக்கிட்டோம்னா நம்ம கம்மி பண்ணிக்கலாம், அது பண்ணிக்கலாம். டிவி இப்போ இது இல்ல, நல்லா தெரியல. இப்போ ஒரு வாரமா தெரியல. ஒரு வாரமா எங்க டிவி ரிப்பேர் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். அதனால தெரியல. இல்லன்னா நம்ம அதுக்கு முன்னாடி கொஞ்சம் சுதாரிப்பா தானே இருப்போம். டெய்லியுமே காலையில வந்து நல்ல ராசி பலன் பாத்துருவோம். ராசி பலன் பாக்குறதுனால என்னென்ன ப்ரிகாஷன்ஸ் பண்ணிக்க முடியுமா, இன்னைக்கு சந்திராஷ்டமம் நீ வாய திறக்காத நானும் வாய திறக்கல, சண்டை வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு வாய திறக்க மாட்டான். இது என்ன இன்னைக்கு சந்திராஷ்டமம் தெரியலன்னு வச்சுக்க, அவன் என்னடா திடீர்னு நம்மளுக்கு அவன் என்னடா இது பண்ண மாட்டேங்கிறேன், இங்க வாடா அப்படி இப்படின்னு நீங்க ஒண்ணு பேச நான் ஒண்ணு பேச அப்படியே சண்டை தான் முத்தி போகும். அந்த அம்மாவுக்கெல்லாம் அதெல்லாம் சந்திராஷ்டமத்தை கூட அந்த அம்மாவெல்லாம் அதை ஈஸியா கடந்து போக முடியும் அவங்களால. ஆனா ஜாதகம் பாக்குறவங்க அப்படி இல்லை. அதையும் சொல்றேன், புரிஞ்சுக்க. இந்த ஸ்ரீதர் பாரதி ஸ்ரீதருக்கெல்லாம் நம்மள மாதிரி நோவு வருது, உடம்பு வெயிட் போடுறாங்க, நம்மள மாதிரி அவங்க மனுஷ ரூபம் தான் அவங்க. இவரு செல்வி இவங்கெல்லாம் நம்மள மாதிரிதான். ஜாதகம் பாக்குறவங்க அவங்களுக்கு கையில கிரகங்கள் அவங்களுக்கும் இதுங்க, ஆனா அவங்களுக்கு அது கட்டுப்படல கிரகங்கள். ஆனா இந்த அம்மாவுக்கு எல்லாம் கிரகங்கள் கட்டுப்படுது. அது பரவாயில்ல தானே, அவங்க அதுக்குள்ளேயே முழுசா ஆன்மீகத்துக்குள்ள இறங்கி. வாரியரோட மாணவி. ஆனா குடும்ப வாழ்க்கையே வாழ்ந்துக்கிறாங்க. அது எப்படி மம்மி அது வாழ்ந்துக்க முடியுமா ஈக்குவலா? குடும்ப வாழ்க்கையே வாழ்ந்துக்கிறாங்க. இப்ப ஒருத்தர் குடும்ப வாழ்க்கைக்குள்ள வந்தாச்சுன்னா இப்ப அந்த சாமியை பத்தி இது அவ்வளவு தூரம் இருக்காதானே. ஆமா, அவங்க இது அதுதான் சொல்றேன், அவங்களுக்கு அது ஒரு மாதிரி குடும்ப வாழ்க்கையே வாழ்ந்துக்கிறாரு. கணவன் பேங்க்ல இருக்காரு, பிள்ளைய 2, நம்மள மாதிரியே இந்த சமையல் பண்றாங்க. இந்த வேலையெல்லாம் அவங்கதான் பார்ப்பாங்க, இதுக்கெல்லாம் ஆள் இல்ல. ஆனா சாமியே இப்ப முருகன்னா 2 சாமி வச்சிருக்காரு, பிள்ளையாருன்னா ஒய்ஃபே இல்லாம இருக்காரு, சாமிக்கே இல்லாம இருக்குல்ல. ஆனா இவங்க வந்து எல்லாமே ஈக்குவலா இருக்காரு. அதே சொல்றாங்க, நான் இல்லறத்துலயும் பண்ணிக்குவேன் பண்ணிக்குவேன். அதே அவங்க ஒரு தனிப்பிறவி. இப்போ ஒரு சிலர் லேடிஸ் வந்து இந்த பிள்ளைகளுக்கு பண்ணி கொடுத்துட்டு இதுவே டயர்ட் ஆயிடுதுன்னு ரெஸ்ட் எடுக்கிறாங்க. ஆனா அவங்க வந்து அதுக்கெல்லாம் ஆள் வச்சிருப்பா. அவள முக்கால்வாசி இந்த இவங்க பாக்குற வேலையை மட்டும் பார்த்துட்டு கணவருக்கு பண்றது பிள்ளைகளுக்கு பண்றதெல்லாம் இந்த மேவேலிக்கு விளக்கிய கிழமை கூட்டியல்ல இந்த முத்துமினா வச்சிருக்காங்கல்ல, அந்த மாதிரிக்குதான் ஆள் இருக்கும். சாமிக்கு டெய்லி நிவேத்தியம் பண்ணிடுறாங்க, நல்ல காலையில நல்லா பண்றாங்க.
நம்ம சொன்னோம்ல இந்த காலத்து பிள்ளைகளுக்கு காலையில எல்லார் வீட்லயும் அம்மாவுக்கு எழுந்திரிச்சு சாமி கும்பிட்டாங்கன்னா பிள்ளைகளுக்கு பிடிக்கலைன்னு சொல்லி. ஆமா ஆமா. எங்க வீட்லயும் காலையில மணி அடிச்ச சாமிக்கு தூங்கிட்டு இருக்கையில அப்புறம் பாத்துக்க அப்படிங்கிற மாதிரி. யாரு சொன்னா? இல்ல சொல்றேன், எல்லா பிள்ளைகளுக்குமே இந்த காலத்துல காலையில தான் தூங்கிட்டு இருக்குதுங்க 4 மணிக்கு 5 மணிக்கு. அந்த நேரம் எழுந்திரிச்சு நம்மளுக்கு இது அது என்னது 4 மணிக்கு நல்ல நேரம் வரும்ல, அந்த நேரம்னு சொல்லி சாமி அந்த டயர் எடுத்துட்டு வரேன் அப்படின்னால குக்கர்ல இறக்குறாங்க. அது வைக்கிற இடத்துல வச்சா கரெக்டா எடுக்கலாம். குக்கர் ஏற்றிருக்குமா? ஆமா. அங்கே அரிசி வந்துக்கிட்டு இருக்கு, சோறு வந்துக்கிட்டு இருக்கு. ஆனால் தேசம் முங்கேறி அரிசி பரவாயில்ல, லைஃப் நல்ல ஒரு தெய்வ பிரிவு தான். செல்வி எல்லாம் அப்படி முடியாது. செல்வி அப்படி இல்ல, பாரதி ஸ்ரீதர் அவங்களுக்கு எல்லாம் கிரகங்களோட தன்மை தெரியுது. ஆனா அவங்களுக்கு கண்ட்ரோல் படல கிரகங்கள். இந்த அம்மாவுக்குன்னா கிரகங்கள் இந்த அம்மாவுக்கே கண்ட்ரோல் ஆகுது. ஏன்னா தெய்வ கடாட்சி கூட இருக்கு. இப்ப அவங்களுக்கு இஷ்ட தெய்வம்னா என்ன மம்மி? அவங்க முருகனை ரொம்ப கும்பிடுறாங்க. ஆனா முருகனை நிறைய பேர் லேடிஸ் கும்பிடுறாங்க. ஆமா, முருகன் எல்லா சாமியுமே போறாங்க. எல்லா கோயிலுக்கும் இந்த ஞாயிற்றுக்கிழமை அவங்களோட இதானே வருது. ஆமா ஆமா, டிவியில. ஆனா ஃபேமிலியும் பார்த்து இதையும் பார்க்கறது கஷ்டம் தானே. அம்மா தம்பி பொண்டாட்டி இதுக்கு ரொம்ப பயப்படுது இந்த அம்மாவுக்கு. ஓ, தேசம் இருக்கிறது அவ்வளவு வேலை வருது. ஓ, தம்பி இருக்கானே? தம்பி இருக்கேன். தம்பி அம்மா, இந்த அம்மா வீட்டுலதான் முன்னாடி கொஞ்ச நாள் இருந்துச்சு. ஓ, இந்த அம்மா அப்பா இல்லைன்னு நினைக்கிறேன். அம்மா தம்பி தான். ஆனா இவ்வளவு பக்தியா இருக்காளே, பரவாயில்ல. பக்தினா அவங்களுக்கு வந்து அவங்க இந்த விரதமெல்லாம் இருப்பாளாமே. இருப்பா இந்த இது அப்பனா வாரத்துல பல நாள் சாப்பிடாமலாம் இருக்கணும். லட்சுமி விரதம், நம்ம என்னென்ன விரதம் பார்க்குறோம், லட்சுமி விரதம், கார்த்திகை விரதம், இது சஷ்டி விரதம், அப்புறம் புனர்பூசம், அந்த விரதம், எல்லா விரதமும் இருக்கு. ஆனா விரதம் இருந்தா பாதி நாள் சாப்பிட முடியாதுல்ல மம்மி, அப்ப போய் வேலையும் பார்க்க முடியாதுன்னு. இல்ல அவங்க விரதமா இருந்தாலும் எதையும் விட்டுக்கல. அதே அவங்களுடைய உடம்பு தன்மையே ஒரு மாதிரி இருக்குங்கிறல்ல. தெய்வம் அதுல குடியிருக்க மாதிரி இருக்கு அந்த உயிருக்குள்ள. அப்படி இருந்தா சமயபுரத்துல எப்படி மாத்திரப்படாம சாப்பிடாம காலையில, அது தெய்வ சக்தி தானே. ஆமா, அந்த சக்தி அவங்களுக்கு டெய்லி இருக்கு. சமயபுரத்து அம்மன் சக்தி தான். எந்த தெய்வத்தோட சக்தி அவங்களுக்கு டெய்லி இருக்கு. இல்லைன்னா யோசிச்சு பாருங்க, மாத்திரையே போடாம அதை பத்தின நினப்பு இல்ல. நினப்பு இருந்தா இப்ப நம்ம வந்து மாத்திரை போடணும் நினைச்சா ஒரு 1 மணி நேரம் 2 மணி நேரத்துல பிரச்சனை வந்துடும். ஆனா வந்து நம்மளுக்கு அதை பத்தின நினைப்பே இருக்கக்கூடாது. 4 மணிக்கு தான் 4-5 மணிக்கு தான் எவ்வளவு கஷ்டப்பட்டு கும்பிட்டான்ப்பா. சரி, தெரியாம உள்ள வந்துட்டா, நம்ம ஒரு விஷயம் தெரியாம பண்ணிட்டோம், பின்னாடி போயிடலாம்னா பின்னாடி கியூ 1 லட்சம் பேர் நிக்கிறாங்க, முன்னாடிக்கும் 1 லட்சம் பேர் நிக்கிறாங்க. நம்ம இடையில மாட்டிக்கிட்டு என்ன பண்றதுன்னு எங்களுக்கு தெரியல, கேட்டையும் திறக்க மாட்டேங்கிறாங்க. என்ன பண்றது? சரி போற போக்குல போ, நகண்ட போ, கியூ நகர நகண்டுகிட்டே போ அப்படின்னு சொல்லி நகண்டிக்கிட்டே போற வழியில தண்ணி இருந்துச்சு, வெள்ளரிக்கை அரைஞ்சு அது இதுன்னு கொஞ்சம் திங்கிறதுக்கு தெரியுது, அதுல வச்சுக்கிட்டு காசு கொடுத்து வாங்கி சாப்பிடலாம். சரிப்பா, சவுச்சவு நறுக்கணும், சோறு பொங்கட்டும், நறுக்கிட்டு வந்துடலாமா? சவுச்சவு எடுக்கிறோங்க ஐஸ். சவுச்சவு ஃப்ரிட்ஜில் சவுச்சோ நறுக்க போகிறேங்க ஐஸ். சவுச்சோ எத்தனை மணி எடுத்துருக்கீங்க? 1 தான் எடுத்துருக்கீங்க. அது பாரு வெளியே அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு, உள்ளுக்க பாரு எப்படி. உள்ளுக்க பாருங்க கைஸ், உள்ளுக்க பார்த்தீங்கன்னா கெட்ட மாதிரி இருக்கு பாருங்க. வெளியே அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்கு. இது காய்கறி வெளியே இருக்கிறது உள்ள இருக்கிறது வெளியே தெரியாத மம்மி? தெரியல, இந்த இருக்கேன். ஒரு காய்கறி அப்படி தான் இருக்கு. ஆனால் ஆப்பிள்லாம் கெட்டு போயிருந்தானே? ஆமாம், ஆப்பிள்லாம் கெட்டு போயிடும். அப்படிலாம் இருந்தா உள்ள கெட்டு போயிருந்துச்சுன்னா வெளியேயும் கெட்டது தெரியும். ஒரு சில இது ஒரு மாதிரி. அப்புறம் இன்னைக்கு வெள்ளிக்கிழமை எங்கே போகலான் இருக்கீங்க? எங்கே போகிறோம்? நம்ம கோயிலுக்கு போகிறோம்.
ம். முன்னாடி கோயிலுக்கு போவேன் ஃப்ரெண்ட்ஸ். அப்போல்லாம் என்ன கோயிலுக்கு போவீங்க? இந்த சிவன் கோயில் வியாழக்கிழமையான குரு பகவானுக்கு அர்ச்சனை பண்ணுவேன். அப்போல்லாம் ஓடி ஓடி போய் அர்ச்சனை பண்ணுவேன் ஃப்ரெண்ட்ஸ். வியாழக்கிழமையான குருவுக்கு போயிடுவேன். வெள்ளிக்கிழமையான விளங்கியம்மன் மாரியம்மன் இதுக்கு போயிடுவேன். போயிட்டு வந்துதான் விளக்கிழமையேன் எல்லா வேலையும் பார்ப்பேன். அப்ப நீங்க ஸ்கூலுக்கு போயிடல. காலையில கொண்டாந்து பாலை கொண்டாந்து ஊத்தி சாமி கும்பிட்டு போயிடுவேன். நடந்தேன் நடந்திருக்கேன். ஆனா இப்பதான் நடக்காம இருக்கேன். அப்ப நடக்கிறது பிடிக்குமா? அன்னதாட்சி எல்லாம் கேட்க என்னடி வெள்ளனா வந்துடுறியே அப்படிங்க போயிடுவேன். அது ஒரு சனிக்கிழமை பெருமாள் கோயில், சனிக்கிழமை பெருமாள் கோயில் போகணும். இல்லைனாக்க ஆஞ்சநேயர். மொத்தம் எல்லா நாளுக்கும் எல்லா கோயிலும் இருக்கு. ஈஸியா நடப்பேன் அப்போல்லாம். அப்ப நடக்கிறது எனக்கு இப்ப பைக்ல போற மாதிரி தெரியும். இப்போ வந்து பைக்ல போறதே பெரிய கஷ்டமா. அதுல ஏறணும், உட்காரணும், அதை ஸ்டார்ட் பண்ணணும், போகணும், வரணுமே கஷ்டமா இருக்கு. அப்போ வந்து நடக்கிறது ஈஸியா இருக்கும். நம்ம நினைச்ச காரியத்தை சாதிச்சிருவோங்கிற ஒரு தைரியம் இருக்கும் நடக்க முடிஞ்சனால. அதனாலதான் நடக்கணுங்கிறது. எந்த வாகனத்தையும் எதிர்பார்த்தோம்னா சரியா வராது. இப்போ வீட்டில் நம்ம ஒரு பிஸ்னஸ் பண்ணுறோம்னா அப்போ மன உறுதியாக தானே இருப்போம். ஆமாம். அப்போ தைரியமாக தானே இருக்கும். ஆமாம். அந்த மாதிரி ஏதோ ஒன்று ஆக்டிவில் இருக்கணும். ஒன்று பிஸ்னஸ் பண்ணணும், இல்லை சிஸ்டமில் ஒர்க் பண்ண தெரியணும், ஏதோ ஒன்று அந்த மாதிரி இருக்கணும். ஆனால் நீங்கள் சமைக்கிறீங்க தானே? ஆமாம், சமைக்கிறது மட்டும்தான் பண்ணுறேன். அதுக்கப்புறமெல்லாம் இந்த கூட்டியல்ற இந்த வேலையெல்லாம் பார்க்குறேன். வீட்டு வேலை பார்க்குறேன். கூட்டிலி வேலைக்கு இந்த வேலையும் சரியா தான் இருக்கு. இப்போ பிஸ்னஸ் பண்ணோம்னா நேரம் அதுக்கும் சரியா இருக்கு. பிஸ்னஸ் பண்ணோம்னா இந்த வேலையில போட்டுறணும். ஆமாம். அது அங்கங்கே கிடக்கும், பேக்கிங் கொடுக்கணும், பேக்கிங் இது பண்ணணும், அடுத்து ஆர்டர் வரும், அடுத்து போவோம். இப்படி இந்த வேலையே சரியா இருக்கும். அப்போ நீங்களும் பிஸி ஆயிடுவீங்க. அப்போ அந்த நேரத்தில் வந்து நம்மளுக்கு சோம்பலுங்கிற வார்த்தையே வராது. ஐயோ இதை இன்னைக்கு அனுப்பலையா நீங்கள், இதை அனுப்பணும் இன்னைக்கு, ஐயோ நாளைக்கு இதை அனுப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி. மாயாவட்டில் இருக்கையெல்லாம் கோயிலுக்கு போயிட்டு வந்து உங்களை அனுப்பிட்டு 8:30 மணிக்கெல்லாம் கோயிலுக்கு வந்துடுவேன். 8:30 மணிக்கெல்லாம் நடந்து வந்துடுவேன். கோயிலுக்கு வந்து போயிட்டு வந்து அதுக்கப்புறம் தான் அங்கே போய் டிஃபன் சாப்பிட்டு விளக்கு கழுவி வேலையில பார்ப்பேன். காலையில. ஆமா. உங்களை அனுப்பிட்டு அங்கே ரெஸ்ட் எடுக்க மாட்டேன், வந்துடுவேன் கோயிலுக்கு. அப்புறம் வந்து வெண்ணெய் எடுப்பேன். தயிர்ல நிறைய வெண்ணெய் எடுப்பேன். இங்கே வெண்ணையா நிறைய வெளியில வச்சு எடுப்பேன். வாங்குற பால்ல. ஆமா. அதுக்கப்புறம் அதை ஏமா வெட்டிய இப்ப எடுக்கிறீங்களா? இப்ப அதுக்கு பசும்பால். ஆனா பாக்கெட் பால்லையும் வருமா வெண்ணெய்? நம்ம பாக்கெட் பால்ல உரம் ஊத்துறதுல பசும்பால்ல தான் எடுத்திருக்கேன். ராமையா விட்டு பால்ல தான் எடுத்திருக்கேன். அவரே செத்து போயிட்டாரு. அவரெல்லாம் நோய் இல்லாத உடம்புது. அவரெல்லாம் தேசமங்கர் கட்சி மாதிரிதான். அவரெல்லாம் நோய் இல்லாம இருக்க மாட்டாரு. ஏஜ் ஆயிடுச்சு. ஏஜ் ஆனதுனால இறந்துட்டாரு. இப்ப பையன் பால் ஊத்துறேன். ஆமா, பையன் சிங்கப்பூர்ல இருந்தா இங்க இருந்தேன் கடைசி வந்து அப்பாவோட குல தொழிலே பாக்குற மாதிரி இருக்கும். அதே மாதிரி தான் இப்போ நம்ம ஒரு பிஸ்னஸ்ன்னு வச்சுருந்தோம்னா நம்ம வாரிசுகளை அதில் விடுறது நல்லது இல்லை. இப்போ எல்லாரும் முக்கால்வாசி மளிகை கடை வச்சுருக்கவங்க மளிகை கடையில் விடுறாங்க, ஃபர்னிச்சர் வச்சுருக்கவங்க ஃபர்னிச்சர்லேயே விடுறாங்க. இப்போ பேங்க்ல வேலைக்கு இருக்கவங்க படிச்சாலும் அதுக்குள்ளே தான் உழைக்கிறாங்க. ஆமாம், ஆக்டர்ஸ் அதுக்குள்ளே தான் மைங்களை கொண்டாடுறாங்க. ஆமாம், இந்த மீனா மக, ஆமாம் மீனா மக, அப்புறம் இவன் சூர்யா மக வந்துருவா. ஆமாம், அவங்க அடுத்து இது சூர்யா மாதிரியே நல்லா இருக்காங்க. அப்புறம் விஜயோட மகன், அவன் ஆல்ரெடியே ஒரு பாட்டில் வந்திருக்கேன் அந்த வேட்டைக்காரன் படத்துல அவன். அப்புறம் தனுஷ் 2 பேருங்க, அவங்கள இதுல அவங்கள ஆக்டிங் வந்துருவாங்க போல. அவங்க இப்பவே பாட்டு பாடுறாங்கிறேன், அது பண்றேங்கிறேன், இது பண்றேங்கிறேன். அப்பா நல்ல டாப்ல வந்துருவாங்க இவ்வளவு இருக்கு. அவங்க இல்ல அதுக்கு அப்பா சுறுசுறுப்பா இருக்கனால அவங்களுக்கு சுறுசுறுப்பு தானே வந்துடுது. ஆனா வந்து தனுஷோட அப்பா சோம்பேறி தான் கொஞ்சம். ஆனா தனுஷ் வந்து தன்னுக்காக இது பண்ணிக்கிட்டேன், சுறுசுறுப்பு பண்ணிக்கிட்டேன். ஒரு சிலர் வந்து அப்பா லேசியா இருப்பாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்க மனசால நல்லா உணர்ந்து லைஃப்னா என்னன்னு நல்லா தெரிஞ்சுக்கிட்டு நம்ம ஆக்டிவா இருக்கணும். நம்ம காலையில எழுந்திரிக்கணும், பல்ல விளக்கணும், அடுத்த வேலையை பார்க்கணும், சுறுசுறுப்பா இருக்கணும், அடுத்த ஷூட்டிங் போகணும், அங்கே போகணும், இங்கே போகணும் அப்படின்னு சொல்லி சுறுசுறுப்பா இருந்து காசு சேர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. காசு சேர்த்துட்டாலே ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்துடும் லைஃப்ல. அவன் தனியா அவ்வளவு பெரிய வீடு கட்டியிருக்கேன் சிம்பு.
சிம்பு வீட்டுலதான் இப்ப டி ராஜேந்திர ஃபேமிலியே இருக்காங்க. அப்படியா? சிம்பு கட்டின வீட்டுல டி ராஜேந்திரன் வீடெல்லாம் கட்டியிருக்காரு. ஆனா சிம்பு கட்டின வீடு அவ்வளவு பெருசு, அது வேஸ்டா போயிடக்கூடாது, அவனுக்கு தான் கல்யாணம் ஆகலையே. ஆமா ஆமா. அதனால இவங்க போயிருக்காங்க. ஓ, அவ்வளவு பெரிய வீடா இருக்கு சிம்பு வீடு. ஆனா கல்யாணம் ஆகல. இப்போ நம்மளே கேள்வி கேட்குற ஆளுமே ரோட்டில் போனால் உங்களுக்கு இன்னும் மேரேஜ் ஆலையா. ஆனால் அவங்களெல்லாம் கேட்க மாட்டாங்களா? அவங்க லெவலுக்கு பொண்ணு தேடுறாங்க. நம்ம புரியுது, நம்மளாம் இறங்கி போயிடுறோம். அவங்க லெவலுக்குனாலே இப்போ ஐஸ்வர்யா ராய் வந்து கல்யாணம் பண்ணி தானே பண்ணியிருக்காங்க அமிதாப் பச்சனை. அது மாதிரி அவங்க லெவலுக்குனால ஆளு இருப்பா தானே. இப்போ ஐஸ்வர்யா ராய் அமிதாப் பச்சன் 2 பேரும் ஒரே ஈக்குவல் ஸ்டேட்டஸ். கிடைக்கல இருக்கு, அவங்க லெவலுக்கே கிடைக்கல இருக்கு. அதனாலதான் கல்யாணம் பண்ணாம இருக்காங்க. இறங்கி போகணும்னு நினைச்சா அவங்களுக்கும் பொண்ணு கிடைச்சிடும். அவங்க ஸ்டேட்டஸ்லயே பாக்குறாங்க. நல்லா இன்கமோட சம்பாதிப்போட பொண்ணு இருக்கணும் அப்படின்னு பாக்குறதுனால கல்யாணம் பண்ணிக்காம, அப்படி கல்யாணம் பண்ணிக்கிறாரு பெருமைங்கிற நினைக்கிறாங்க. ஆமா. ஆனா ஸ்ரேகன் பாரு, அவரு சிம்பிளா இந்த பொண்ணுமே கன்னிகா அந்த பொண்ணுக்குமே அம்மா அப்பா இல்லையா. ஆனா பாலான குழந்தை 2 குழந்தை பிறந்திருக்காரு, 2 குழந்தைய நல்ல குண்டு குண்டா இருக்குது. ஆமா. கவிஞர் ஒரு ஸ்நேகன். ஆமா கவிஞர். இதெல்லாம் பாட்டுக்கு வசனம்லாம் எழுதுவார். நல்ல வசதியா தான் இருப்பார் போல. ஓரளவு இருக்கும், ரொம்ப இருக்காது. ஆக்டர் அளவு இருக்காது, கொஞ்சம் கம்மியா இருக்கும். ஆக்டர் அளவுக்கு இருக்காது, அந்த அளவுக்கு இருக்காது. ஆனா நல்லா வச்சிருக்காரு ஃபேமிலிய. பாத்துக்கிறக்கு ஆளு. வேற ஏதாவது பிசினஸ் பண்ணுவாரா இருக்கும். ஒண்ணு மட்டும் இருக்காது, பிசினஸ் பண்ணுவாரு. பிள்ளைகளையும் வீட்டுல பாத்துக்கிறாரு. அதான் பிசினஸ் பண்ணிக்கிட்டு பாட்டு வீட்டுல உட்காந்து எழுதலாம்ல. இப்போ வீட்டில் நான் 11 மணிக்கு உட்காந்து எழுத முடியும்ல பாட்டு. ஆனா என்ன, அந்த யோசனை தான் வரணும். அவங்க சொல்லியிருப்பாங்க படத்துல கான்செப்ட், இவங்க மரத்துல இருந்து இங்க குதிச்சு வர்ற மாதிரி எழுதணும் அப்படிங்கிற மாதிரி. அதுக்கு யோசிக்கணும், மரத்துல என்னென்ன இருக்கும் கிளைகள். அப்ப கிளைகளை பத்தி ஒரு வரி எழுதலாம், கிளைகள் ஆட அப்படின்னு எழுதலாம். அடுத்து வந்து குயில்கள் வந்து உட்காரும், குயில்களை நினைச்சு எழுதலாம். அது அப்படியே மனசுக்குள்ள கற்பனையாக கொண்டாந்துருவாங்க. கற்பனையாக கொண்டாந்தாதான் எழுத முடியும். அதே மாதிரி டேரக்டரும் ஒரு சில டேரக்டருக்கா இமேஜின் பண்ணி பார்த்துக்கணும். நம்ம இந்த எக்ஸிக்யூட் பண்ணுவாங்க இல்லை, அது சரியாக வருதானே எக்ஸிக்யூட் பண்ணுறத நீ இமேஜின் பண்ணி பார்த்துக்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். இல்லைன்னா அது இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டதுக்கு வேஸ்ட்டாக போச்சுன்னா எல்லாருக்கும் கஷ்டம் தானே. அதில் நடித்தது கஷ்டம். இப்போ டேரக்டர் சொன்னால் தப்பாகிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, நடித்தவங்களுக்கு கஷ்டம், அதில் ஷூட்டிங் பண்ண எடிட்டிங் எடுத்தவர் கஷ்டம், எல்லாருக்கும் கஷ்டம் தானே. அதை சரியாக எக்ஸிக்யூட் பண்ணுமான்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் பண்ணணும். ஸ்நேகன் 48 வயசுல தான் கல்யாணம் பண்ணியிருக்காரு. அப்படியா? அவருக்கு 48 வயசு. இப்போ எத்தனை வயசு மம்மி அவருக்கு? இப்போ எத்தனை வயசு? இப்பதான் 49 50 இருக்கும் போல. இப்பதானே குழந்தை பிறந்தது கல்யாணம் பண்ணி. ஒரு வருஷம் ஆச்சு போல. 2 வருஷம் தான் ஆதா? ஆமா. குழந்தைக்கு சின்ன பிள்ளைய தானே இருக்குது. ஆமா ஆமா. அவர் ரொம்ப லேட். ஆனா முதல்ல எல்லாம் நீங்க வந்து 30 வயசுல கல்யாணம் பண்ணி உங்களுக்கு 60 வயசு சரியில்லை, பிள்ளைகளுக்கு 30 வயசு வந்துரும்ல. ஆமா, அவருக்குலாம் பிள்ளைய லேட்டா, ரொம்ப லேட்டா. அதுகளுக்கு 25 வயசு சரியிலே கல்யாணம் பண்ணிக்கலன்னா அண்ணன் தம்பிகளை எல்லாம் செட்டில் பண்றதுக்கு வேண்டி கல்யாணம் பண்ணிக்கிறேன். கமிட்மெண்ட், அவ்வளவு கமிட்மெண்ட் நிறைய பேர் இருக்கா. அதே மாதிரி மம்மி வீட்டுல 5 பேர்ல இருக்காங்கன்னு வச்சுங்க, ஒரு அண்ணனுக்கும் கல்யாணம் ஆயிட்டு தான் லாஸ்ட் பேர்ல கல்யாணம் ஆகுது. அப்ப நம்மளே யோசிச்சு பாருங்க, வீட்டுல 5 பேர்ல இருக்காங்கன்னு வச்சுங்க, நம்ம இப்ப லாஸ்ட் பையனுக்கு கல்யாணம் பண்ணுவோமா? முதல்ல அடுத்தவனுக்கு பண்ணணும்டா, இவனுக்கு பண்ணணும்டா. 5 பேருக்கும் பொண்ணு பார்த்து கட்டுறதே கஷ்டம். ஒரு ஆளுக்கு பொண்ணு பார்க்கறதே கஷ்டமா இருக்கு, 5 பேர் கட்டுறதுன்னா எப்படி இருக்கும்? அப்ப அவனுக்கு லேட்டா தானே செய்யும், வயசு கூட்டிகிட்டே போகும். மூத்தவன் நிறைய தியாகம் பண்ணுவேன், நீ நினைக்கிற மாதிரி கட்டிட்டு போயிடுவாங்க. ஆமா, மூத்தவங்க தான் பொறுப்புன்னு உட்காந்துக்கிட்டு இருக்கணும். எப்பவுமே மூத்த பிள்ளைதான் பொறுப்பு. ஆமா, எல்லார் வீட்டுக்குமே. ஆமா, சின்ன பிள்ளைய லவ் பண்றதுனால பண்ணிட்டு ஓடிடுவாங்க. ஆமா. ஆனா இப்ப எல்லா வேலையிலும் பொறுப்பா தான் இருக்காங்க. ஒரு சில வேலையும் வேணா அப்படி இப்படி இருக்கலாம். அதே இன்னைக்கு சும்மா அப்பளமா முட்டையை ஏதோ ஒண்ணு பண்ணிடுவாங்க. போதும் இது இன்னொரு நாள் பண்ணிக்கலாம். இது என்னது மம்மி? பரங்கிக்காய். நீந்தே வாங்கிட்டு இருந்த, அது தெரியாது உனக்கு? தெரியும் மம்மி. பரங்கிக்காய் இதுக்கு தானே மம்மி பண்ணணும், பொங்கலுக்கு. அப்புறமே பொங்கல் வர நெருங்க போகுது, நியூ இயர் வருது. பூவையர் அவன் தான், அந்த சின்ன பையன் பேரு பூவையர். ஆமா, அவன் அவ்வளவு சம்பாதிச்சுட்டான்டா. கழுத்துல இந்த நான் போட்டிருக்க மாதிரி செயின் போட்டிருக்கேன்.
அன்னைக்கு ஒரு இதுல பார்த்தேன், இதே மாதிரி 2 செயின் போட்டிருக்கேன் கழுத்துல. அவன் இந்த வயசுல வீடு கட்டிட்டான் மம்மி, வீடு கொடுத்துட்டாங்க, கார் கொடுத்துருக்காங்க. இந்த வயசுலயே நம்ம 50 வயசுல என்ன பூர்த்தி அடையணுமோ அத்தனையும் வாங்கிட்டேன். ஆமா, ஒரு ராசி தான். ஆனா பிறந்தது வீடு வந்து ஏழ்மையான வீடா இருந்தாலும் அந்த திறமையில அந்த எதுல செலுத்தணுமோ செலுத்தி பிரியங்காவையில கலாய்க்கிறேன், எல்லாரையும் கலாய்க்கிறேன், மாக்காப்பா பிரியங்கா இவங்கள கலாய்க்கிறேன். அதே அந்த மாதிரி வந்து பரவாயில்ல. ஆனா அது 100ல ஒரு 20 பேருக்கு தான் கிடைக்கும். நல்ல யோசிக்காமலே டக்குன்னு பேசுறான்டா, அந்த சமயத்துக்கு அவனுக்கு வருது பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட். அதனாலதான் அவனுக்கு சம்பாதிக்க முடியும். நீ ஒண்ணு சொன்னீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி உடனே சொல்லிடுறேன் அப்படியே. அதான் அவனுக்கு இருக்க திறமை. அதுக்குதான் எல்லாரும் இந்த அம்மா யாரு சித்ராமாவெல்லாம் ரொம்ப அவனை கொஞ்சுது. சித்ராமாவுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்குது அவனை. ஆனா சித்ராமாவோட கலையெல்லாம் அப்படியே போகுதுல்ல மம்மி, அவங்களுக்கு வாரிசு இல்லாதனால. வாரிசு இல்ல, ஆமா, வாரிசு இருந்தா நல்லா இருந்தது. இல்ல வேற ஏதாவது பண்ணுவாங்க. இப்ப தேச மங்கையர் கட்சியெல்லாம் வாரிசு இருக்கு, தேச மங்கையர் கட்சிக்கெல்லாம் வாரிசு இருக்கு. ஆனா சித்ராமா பாருங்க, அவங்க இவ்வளவு தூரம் டாப்பா இருக்காங்க, அவங்க பாடுறாங்க, ஆனா அவங்களுக்கு வாரிசு. சித்ராமாவும் நல்ல குணம், கேரக்டர் வயசு ரொம்ப நல்ல குணம். அவங்கள தான் பண்ணி வச்சிருக்காங்களே, இது வந்து குழந்தைய தத்தெடுக்க முடியலையா? தத்தெடுக்கல இருக்கு, ஹஸ்பண்டுக்கு பிடிக்காது போல. ஆனா அவங்க அண்ணன் தம்பி விட்டு பிள்ளைகளுக்கு கொடுப்பாங்களா இருக்கும் சொத்துக்கிட்டு. ஆமா, வேற என்ன பண்றது? ஆமா, சொத்து நிறைய இருக்கும், நிறைய பாட்டு அவங்க ஹஸ்பண்டும் பாடுறதேன் பொறுப்பு. அப்படியா? ஆனா அவங்க நிறைய இந்த பாலசுப்ரமணியத்தோட தான் பாடினாங்க. ஆமா, எஸ்பிபியோட. தேசமங்கர் கரிசிக்கு அந்த அம்மாவுக்கு பொண்ணு அழகா இருக்கு, இருந்தா இருக்கும். 5வது நாள் அது படிக்க. ஆனா அழகா அம்மாவோட ஸ்டேஜ்ல வந்து உட்கார்ந்து பாடுது. அதை கத்து கொடுத்துருக்கா. அது கோச்சுக்களை பாருங்க, என்ன நீ போய் சம்பாதிக்கிறன்னா நீ பாடு, எங்களை ஏன் இருக்கிற படிக்கிறேன்னு சொல்லல, அம்மாவோட வருது. இதுல தாப்பா நீ இருக்கணும், இங்க பாப்பா அப்படின்னு சொல்லி படிக்கிறதெல்லாம் ஒரு விதம், இதுதான் நம்மளுக்கு மெயின் அப்படின்னு சொல்லிட்டான்னா அதை புரிஞ்சுக்கிறதுக்கு. படிப்பு மட்டுமே வாழ்க்கையாயிடாது, இன்னொரு கலைகளையும் வளர்க்கணும்ல. இது அது என்னது, பாட்டை வளர்க்கறதுக்கு நீச்சல். இப்ப தாரணேஷ்க்கு அதானே சொல்றான், நீச்சல் கத்துக்கலாம், பாடுறது கத்துக்கலாம், கராத்தே. இவனுக்கு ஸ்கில் இருக்கிறாள் சம்பாதிக்கிறேன். பூவையார். ஆமா, அவனுக்கு அந்த பிரசன்ட் ஆஃப் மைண்ட் அப்ப உடனே வேலை செய்யுது. அதனால சம்பாதிக்கிறேன். உன்னை கலாய்க்கணும்னா எப்படி கலாய்க்கிறேங்கிற அப்பா பிரியங்காவில தோத்து போயிடுது. ஆமா, அதுக்கு என்ன வயசு, இவனுக்கு என்ன வயசு, இத்தனை உண்டா இருந்துகிட்டு அந்த அளவுக்கு யோசிக்கிறேன். என்ன மம்மி நறுக்கிருக்கோம்? இந்த நறுக்கிட்டேன். சரி வா போலாம். சமைச்சிட்டு பார்க்கலாமா? சமைச்சிட்டு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், காலையில் பிரேக்ஃபாஸ்ட் பார்த்தீங்கன்னா இட்லி சட்னி, தேங்காய் சட்னி. மதியத்துக்கு சாதம், சுட சாதம். இது சாம்பார். இது அப்பளம் பொரிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ், அப்பளம் பொரிக்கணும். இதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு லஞ்ச் அண்ட் பிரேக்ஃபாஸ்ட். வாங்க சாப்பிடலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.